ரோகிணி மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ரோகிணி மனோஜ்கிட்ட, "மனோஜ், இது மாதிரி என் ஃப்ரெண்டு வித்யா வரேன்னு சொல்லியிருக்கா. ஒரு கிளைண்ட்டை பார்க்க தான் போகிறோம் 2 பேரும் சேர்ந்து. வித்யாவுக்கு தெரிஞ்ச கிளைண்ட்டாம். அவங்களுக்கு ஏதோ ஃபேஷியல் பண்ணணும், மேக்கப் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அதனால் நான் வித்யா கூட போகிறேன். நான் போயிட்டு வர லேட் ஆகும். நீ வீட்டுக்கு போதுன்னா போயிடு மனோஜ்னு" சொல்லிட்டு ரோகிணி ஃபோன் வச்சுடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மனோஜ் வேலைலாம் முடிச்சுட்டு ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி எடுக்கவே இல்லை. "என்ன ரோகிணி இவ்வளோ பிஸியாவா இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் யோசிச்சுட்டே போகிறாரு. போகும்போது ஆப்போசிட்டில் எதிர்பாராத விதமா வித்யாவை பார்த்துறாரு மனோஜ். பார்த்த உடனே மனோஜுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா, ரோகிணி சொன்னது நானும் வித்யாவும் வித்யாவுக்கு தெரிஞ்ச கிளையண்ட்ட பார்க்க போறேன்னு சொன்னாரு. ஆனா, இங்க வித்யா தனியா போயிட்டுருக்காங்க. அப்போ ரோகிணி எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உடனே மனோஜுக்கு மிகப்பெரிய சந்தேகம். உடனே ரோகிணிக்கு கால் பண்றாரு மனோஜ். கால் பண்ணி, "ரோகிணி எங்கம்மா இருக்க?" அப்படின்னு கேட்க, "நான் தான் சொன்னேனே மனோஜ், இது மாரி இப்போதைக்கு நான் ஒரு மேரேஜ் ஃபங்ஷனுக்காக வித்யாவுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன்னு" சொல்ல, "வித்யாவும் அங்க தான் இருக்காளா?" "ஆமா, இங்க தான் இருக்காங்க மனோஜ். ஏன் என்னாச்சுன்னு?" கேட்க, ஸோ அப்பயே மனோஜுக்கு தெரிஞ்சு போச்சு, ரோகிணி எதையோ பொய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மனோஜ் எதுவுமே பேசாம ஃபோன வச்சுறாரு. "சரி ரோகிணி, எப்போ வீட்டுக்கு வருவேன்னு சொல்ல." "ஸோ நான் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுங்கன்னு" சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. ஏன்னா ரோகிணி அப்போதைக்கு அவங்க அம்மாவ பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் மனோஜ் தெரிஞ்சா கண்டிப்பா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அத சமாளிச்சு மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி வேலைலாம் முடிச்சுட்டு, அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து நைட்டு கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. ஸோ போகும்போது மனோஜ் இங்கேருந்து கிளம்பி போன உடனே ரொம்ப சோகமா போறாரு. போனதும் விஜயா கேட்குறாங்க, "என்னடா மனோஜ் சோகமா இருக்க? ஏன் என்னாச்சு?" "ஆமா, ரோகிணி எங்க? ரோகிணி வரலையான்னு?" கேட்க, "அம்மா, அதுதாம்மா எனக்கு இப்போ பிரச்சனையா இருக்கு." "ஏன்டா, என்னடா ஆச்சு?" "இல்லம்மா, ரோகிணி வந்து பார்த்தோன்னா பார்லர்ல இருக்கேன்னு சொன்னா. நான் அதான் ஷோரூம் போயிட்டேன். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா ரோகிணி அங்க இல்ல. கால் பண்ணதுக்கு நான் வித்யா கூட வெளியில வந்திருக்கேன் ஒரு ஃபங்ஷன் மீட்டிங்காக" அப்படின்னு சொன்னா. ஆனா சொல்லிட்டு வாய மூடுறதுக்குள்ள பார்த்தா வித்யா இங்க தனியா நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கும்மா அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல மனைவி சொல்ல, உடனே விஜயா சொல்றாங்க, "என்னடா மனைவி சொல்ற? ரோகிணிக்கும் உனக்கும் இடையில எந்த ஒரு ஒளிமறைவுமே இல்லன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இது என்னடா புது கதையா இருக்குன்னு" சொல்லிட்டு அப்போதைக்கு விஜயா சொல்றாங்க. உடனே மனோஜ், "அதாம்மா எனக்கு ஒண்ணும் புரியலன்னு" சொல்ல, அந்த இடத்துல முத்து கால் வாங்கிறாரு. "என்னடா ஓடுகாலி, என்னாச்சு? பால்ராமா நல்லா வச்சு தலையில மொளகா அரைச்சுட்டாங்களா?" "எனக்கு தெரியும்டா அப்பயே. பால்ராமா ஏதோ ஒரு வில்லங்க புடிச்ச வேல பார்க்குறாங்க பார்க்குறாங்க, கொஞ்சம் உஷாராறான்னு சொன்னேன். ஆனா நீ என் பேச்ச கேட்கவே இல்ல. இப்போ தெரியுதா? பால்ராமா எவ்வளோ பெரிய கேடின்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்ல, விஜயா உடனே, "நீ வாய மூடுறா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க பார்த்துக்கிறோம்ன்னு" சொல்றாங்க. உடனே அப்பதான் முத்து திரும்ப சொல்றாரு, "எங்களுக்கு தெரியும். நாங்க வாய மூடிக்கிறோம். ஆனா உங்க மருமக எங்க போயிருக்காங்கிறத தேடி கண்டுபிடிங்க போங்க" அப்படின்னு சொல்ல, டக்குனு அண்ணாமலை வந்துடுறாரு. "என்னடா முத்து, என்ன பிரச்சனைன்னு?" கேட்க, "அப்பா, மனோஜ் வந்திருக்கான். மனோஜ் ஃபோன் அடிச்சு கேட்டதுக்கு, பால்ராமா அவங்களுடைய ஃப்ரெண்டோட போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மனோஜ் அவங்க ஃப்ரெண்ட அவங்க கடைக்கு பக்கத்தில பார்த்துருக்காங்க. அதுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டதுக்கு சரியான பதில் சொல்லலையாம் பால்ராமா. ஸோ பால்ராமா ஏதோ பெருசா தப்பு பண்றாங்கப்பா. அது மட்டும் எனக்கு புரிஞ்சு போச்சு. அது இன்னைக்கு வரட்டும். நீ கேட்குற கேள்வியில கண்டிப்பா அது எங்க போணுச்சுங்கிறத உண்மைய ஒத்துக்கணும்னு" சொல்ல, "என்னடா முத்து இப்படி பேசிட்டு இருக்க? அண்ணிய போய் அது இதுன்னு சொல்லிட்டு மரியாதையா பேசு" அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா மரியாதை அவங்களுக்கெல்லாம்? அவங்க பண்ற பித்தலாட்டத்துக்கும், ஃப்ராடுத்தனத்துக்கும் அவங்களுக்கு மரியாதை ஒண்ணு தான் கேடா" அப்படிங்கிற மாரி முத்து சொல்றாரு. சரின்னு சொல்லி இப்படி பேசிட்டு இருக்கும்போதே ரோகிணி உள்ள வந்துடுறாங்க. "என்ன முத்து? என்ன? எதுக்கு இப்ப என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு ரொம்ப தான் வாய் அதிகமா போயிட்டுருக்கு. தேவையில்லாம இனிமே என்ன பத்தி பேச வச்சுக்காதீங்கன்னு" சொல்ல, உடனே அந்த இடத்துல முத்து சொல்றாங்க, "என்ன பால்ராமா, என்ன உன்ன பத்தி தேவையில்லாம பேசிட்டோம். ஃபர்ஸ்ட்டு நீ எங்க போன? என்ன பண்ண? அப்படி உண்மைய சொல்லு. ஏற்கனவே உன் புருஷன் வந்து இங்க கொந்தளிச்சுட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்ல, விஜயா கேட்குறாங்க, "ஏம்மா ரோகிணி, எங்கம்மா போன? ஏதோ உன் ஃப்ரெண்டு கூட வெளில போனேன்னு சொன்னான் மனோஜ். ஆனா அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்ட வந்து வெளியில பார்த்தான் மனோஜ் கடைக்கு வெளியில. அப்படின்னா அப்போ நீ எங்கம்மா போன? மனோஜுக்கு உன் மேல இப்ப சந்தேகம் வந்துருச்சு. என்னம்மா நடக்குது இங்க?" அப்படின்னு கேட்க, "என்ன ஆன்ட்டி இப்படி சொல்றீங்க? இப்படி எல்லார் முன்னாடியும் வச்சு என்ன சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்?" அப்படிங்கிற மாரி ரோகிணி கேட்குறாங்க. "இல்ல ரோகிணி, நீ இப்போ வித்யா கூட போன்னு சொல்லிட்டு போனல. ஆனா வித்யாவ மனோஜ் பார்த்துருக்கான். அப்ப நீ எங்க போனன்னு?" கேட்க, "ஏங்க, வித்யா வித்யா வந்து சொல்லிவுட்டா. அவளுடைய ஃப்ரெண்டு வேணும்னு சொல்லிட்டு. சொல்லிவுட்டு இடத்த காட்டிட்டு வித்யா வந்துட்டா. ஏன்னா அவ இருந்தான்னா, கொஞ்சம் காச கம்மி பண்ணுவான்னு சொல்லி அவ எந்திச்சு வந்துட்டா. நான் தான் பேசி முடிச்சுட்டு வரேன். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு அதுல?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து, "சூப்பர்மா, அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் ஒரு கட்டுக்கதை சொல்லலின்னு நெனச்சேன். டக்குனு டைமிங்ல உங்கள மாரி கதை சொல்றதுக்கு யாராலயுமே முடியாது பால்ராமா" அப்படிங்கிற மாரி முத்து சொல்ல, உடனே அந்த இடத்துல ரோகிணி, "முத்து, உங்களுக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். இனிமே என் பக்கம் தலையிடாதீங்க. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு" அப்படிங்கிற மாரி ரோகிணி சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறாங்க. உடனே மனோஜுக்கு இங்க மிகப்பெரிய தலைவலியா மாறுது. "என்னம்மா இவ இப்படி சொல்லிட்டு போறா? ஆனா வித்யாவ நான் பார்த்தப்போ வித்யா சும்மா தான் போயிட்டுருந்தாங்க. எனக்கு இதுல ஏதோ டவுட் இருக்க மாரி தெரியுதும்மா" அப்படிங்கிற மாரி சொல்ல, உடனே விஜயாவும் மனோஜும் ரூம்குள்ள போறாங்க. போயிட்டு ரோஹினிட்ட கேட்குறாங்க, "ரோகிணி, உண்மையிலேயே நீ எங்கேம்மா போயிட்டு வரன்னு?" கேட்க, "என்ன ஆன்ட்டி திரும்ப திரும்ப முத்து சொல்றாருன்னு சொல்லி நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் வந்து முக்கியமான ஒரு ஃபங்ஷனுக்காக போனேன் ஆன்ட்டி" அப்படின்னு சொல்ல, "அப்படியாம்மா?
நீ வேணா வித்யாவுக்கு கால் பண்ணு, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல, என்ன ஆன்ட்டி நான் சொல்றத நம்பாம வித்யாவுக்கு கால் பண்ண சொல்றீங்க? அப்ப என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா? அவ்வளோதானா? நான் உங்க மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன். நீங்களா என்னமோ என்ன சந்தேகப்பட்டு பேசுறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆன்ட்டி நீங்க பேசுறதெல்லாம் அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல ரோகிணி அழுது சீன் போடுறாங்க. உடனே மனோஜ் சொல்றான், அம்மா ரோகிணி ஏம்மா அழுவ விடுறா விடுமா. அவன் சொன்னான்னு சொல்லிட்டு நீ குழப்பிக்கிற? நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவசரப்பட்டுட்டேன். நான் வந்து சொன்னதுனால இப்ப நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்க. ரோகிணி அப்படியாப்பட்ட பொண்ணு கிடையாதும்மா. என்னை ஏற்கனவே ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டா. அதுக்காக ரோகிணி என்னை ஏமாத்திருவா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதும்மா. ரோகிணி நீ ஒன்னும் அழாத ரோகிணி. அம்மாவுக்கு என்ன பயம்னா, ஏற்கனவே என்ன ஒரு பொண்ணு இப்படி தான் ஏமாத்திட்டு போயிட்டா. அதனால நீ அப்படி போயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த ஆத்தத்துல தான் அவங்க கோவப்பட்டு பேசிட்டாங்க. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத ரோகிணி, விடு ரோகிணி அப்படிங்கிற மாரி சொல்ல, முத்து சொல்றாரு, "எப்பா இந்த பால் அம்மா ஏதோ பெருசா பண்ணிட்டு இருக்குப்பா. நான் கண்டுபிடிக்காம விடமாட்டேன். ஆனா கண்டுபிடிக்க வேண்டியது தான் இருக்கு. இந்த பால் அம்மாவுக்கு, அந்த ஓடுகாலிக்கு, அப்புறம் அம்மாவுக்கு. 3 பேருக்கும் அந்த ரோகிணி யாருன்னு உண்மைய கண்டுபிடிச்சுட்டு, அப்புறம் வச்சு இந்த கச்சேரி நடன்னு சொல்ல அண்ணாமலை சொல்றாரு, "ஏய் முத்து அதெல்லாம் விட்டுட்டு நீ போய் உன் வேலைய பார்றா. அத விட்டுட்டு ஏன்டா அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, "இல்லப்பா இந்த ரோகிணி என்ன பித்தலாட்டம் பண்றாங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சுட்டு, அப்ப நான் பேசிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி முத்து அங்கேருந்து கிளம்பி ரொம்ப கோவமா போறாரு.